அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களால வந்து கேன்சர் வர்றதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லயே இதை வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2022 ஆய்வின்படி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 14 லட்சம் பேர் புதுசா புற்றுநோய் வந்து இருக்குன்னு சொல்லி கண்டறியப்படுறாங்க. வாயில வச்சிருப்பாங்க, மென்னு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கன்னத்து சதையிலே வச்சிருப்பாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கு எல்லாம் வாய் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு. இப்ப மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. அது சில காரணங்கள் வந்து நம்மளால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் வந்து புற்றுநோயினால இறக்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோயும் அதிகமான வகையில நம்ம பார்க்கிறோம். புற்றுநோய்க்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புகையிலையும் புகையிலை சார்ந்த பொருட்களும்னு நம்ம சொல்லலாம். சிகரெட்டோ, வீடியோ, வெத்தலை புகையா சேர்த்து, இல்ல பான் பராக், ஹான்ஸ், இந்த மாதிரி எந்த ரூபத்துல புகையிலை எடுத்துக்கிட்டாலுமே பாத்தீங்கன்னா அது வந்து புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அர்பன் அண்ட் ரூரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான் அதிக பெண்களை பாதிக்கும். வயசுக்கு வர்றதுல இருந்து மாதவிடாய் முடிகிற காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்பிக்கையோடையும் மன தைரியத்தோடையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நீயும் இதுல இருந்து வெளியில வரலாம். நம்பிக்கையா இரு. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் சில்வர் லைன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி. தென் தமிழகத்தின் புற்றுநோய்க்கான அதிநவீன லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மையம் சில்வர் லைன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி. வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், திருச்சிராப்பள்ளி சில்வர் லைன் சிறப்பு மருத்துவமனை. இன்னைக்கு வந்து நான் புற்றுநோய் பற்றியும் புற்றுநோயினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறத பற்றியும் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2022 ஆய்வின்படி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 14 லட்சம் பேர் புதுசாக புற்றுநோய் வந்து இருக்குன்னு சொல்லி கண்டறியப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் வந்து புற்றுநோயினால இறக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான புற்றுநோய் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் வந்து நுரையீரல் புற்றுநோயும், பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோயும் அதிகமான வகையில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய கேன்சர்ஸ் புற்றுநோய்க்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புகையிலையும் புகையிலை சார்ந்த பொருட்களும்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட புகையிலைனால வந்து நுரையீரல் புற்றுநோயே பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து புகையிலைனாலே வருது. ஸோ புகையிலையே நம்ம எப்படி உட்கொண்டாலும் சரி, அதாவது சிகரெட்டோ, பீடியோ, இல்லை வெத்தலை புகையா சேர்த்து, இல்லை பான் பராக், ஹான்ஸ், இந்த மாதிரி எந்த ரூபத்தில் புகையிலை எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம புகையிலை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் வாயில அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வாயில வச்சிருப்பாங்க, மென்னு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கன்னத்து சதையிலே வச்சிருப்பாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கெல்லாம் வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பான் பராக், ஹான்ஸ் யூஸ் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா ஈரல வலி, பல் வலின்றதுக்காக கூட பார்த்தீங்கன்னா சில பேர் புகையிலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வாயோட பல பாகங்கள்ல, கன்னத்து சதையில வரலாம், நாக்குல வரலாம், நாக்கு கடியில வரலாம், தாடை எலும்புல வரலாம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கேன்சர்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா புகையிலையா நம்ம வந்து சிகரெட், பீடின்னு அவங்க உள்ள இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா குரல் வலியிலையும் கேன்சர்ஸ் வரலாம், நுரையீரல் புற்றுநோய் வரலாம். இது இல்லாமல் உள்ள இருக்கிற உறுப்புகள்லையும் வரலாம். இப்போ கணையத்துல வரலாம், பெண்கள்ல வந்து கர்ப்பப்பை வாயில கேன்சர்ஸ் வரலாம், இறப்பையில வரலாம். இந்த மாதிரி பல இடங்கள்ல புற்றுநோய் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புகையிலை தான். ஸோ இந்த புகையிலையே கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்காம இருந்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் கேன்சர்ஸ் வரதுலேருந்து நம்ம வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி பெண்களில் வரதுக்கான கேன்சர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமானது வந்து மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும். இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிக அளவு பெண்களில் பாதிச்சது. அது முக்கியமாக வந்து ரூரல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கவங்கள அதிக புற்றுநோய் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஹைஜீன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அவங்க சுத்தமாக இருக்காங்க. பெண்களோட பிறப்பொறுப்பு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் சுத்தம் இதெல்லாம் பராமரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறைஞ்சி இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதாவது அர்பன் அண்ட் ரூரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான் அதிக பெண்களை பாதிக்குது. இப்போ மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. அது சில காரணங்கள் வந்து நம்மளால கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம். இப்போ உடல் பருமன் அதிகமாகுது, இப்போ பெண்களில் வந்து சீக்கிரமா ஏஜ் அட்டைன் பண்றது, பூ பெய்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, வயசுக்கு வர்றது வந்து ரொம்ப சீக்கிரமானாலோ இல்லை மாதவிடாய் ஸ்டாப் பண்றது மெனோபாஸ்ன்னு சொல்றோம், அது நிற்கிறது வந்து 50 வருஷங்கள நார்மலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 52, 55 வரைக்கும் கூட போகலாம். அந்த மாதிரி போகும்போது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள், ஸோ வயசுக்கு வர்றதுலேருந்து மாதவிடாய் முடிகிற காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவ்வளோ டைம் பீரியட்லையும் அவங்களுக்கு என்னன்னா உடம்பு வந்து இந்த ஹார்மோனல் எக்ஸ்போஷர்ல அந்த மார்பகம் வந்து ஹார்மோன்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது என்னன்னா மார்பக புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த கர்ப்பப்பை பிரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறதுக்காக சில ஓசி பில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், டேப்லெட்ஸ், ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்பக கேன்சர் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய தள்ளி போடுவாங்க சில பேர்.
குழந்தை பெற்றுக்கிறது வந்து நம்ம தள்ளி போடலாம்னு நினச்சிட்டு முக்கியமாக 31 வயசுக்கு அப்புறம் லேட் ப்ரெக்னென்சின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தள்ளி போடும் போதும் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்காம இருப்பாங்க சில பேர். ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சர்ஸ் வரலாம். இது இல்லாமல் குழந்தை இன்மை. ஸோ சிலருக்கு வந்து நேச்சுரலாகவே குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லைனா ஒரு சில இந்த நன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மேரேஜே பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணலாம். உடல் பருமனை நம்ம வந்து குறைக்க ட்ரை பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது மார்பக புற்றுநோய் வராமல் நம்ம தடுக்கலாம். அடுத்து பெண்களை பாதிக்கக்கூடிய 2வது கேன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது காமனாக எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் தான். ஸோ இந்த வெள்ளைப்படுதலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை நார்மலே நினச்சிப்பாங்க. ஸோ சூட்டுனால வருது அப்படின்னு நினச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறதே தள்ளி வருவாங்க. அதாவது டாக்டர் கிட்ட வந்து கன்சல்டேஷன் வரதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா மருத்துவர் அணுகி அது எதனால அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த மார்பக புற்றுநோயும் சரி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் சரி, இது ரெண்டுலையுமே இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களால வந்து கேன்சர் வர்றதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, கேன்சர் வர்றதுக்கு ஈவன் முன்னாடியே கூட இதை வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மார்பகத்தில் ஒரு கட்டி சின்னதாகி நம்ம ஒரு 2 சென்டிமீட்டர் சைஸ் அளவுக்கு வரும்போது, இல்லை 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வரும்போது தான் கையில் வந்து தென்படும். அது முக்கியமாக பேஷண்ட் அவங்களா வந்து தெரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் சைஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே தான், மார்பகத்துக்கான ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே. அது எடுக்கும்போது என்னன்னா அந்த கட்டி வெளியில தெரியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்து நம்மளால அது வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கட்டி இருக்கிறது வந்து அந்த எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 40 வயசு கடந்த பெண்கள் எல்லாருமே வருஷம் இந்த மாதிரி ஒரு மார்பக பரிசோதனை, ஒரு மேமோகிராம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேன்சருக்கான அறிகுறியை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் அவங்க வந்து பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்ம சொல்கிறோம். அதாவது மார்பகத்தில் அவங்களாவே ஃபீல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது, அந்த மாதிரினாலே மருத்துவர்கிட்ட வந்து அது என்னென்னு பரிசோதனை பண்ணிக்கிட்டாலே இந்த மார்பக கேன்சரை நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் வந்து ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் 40 வயசுக்கு மேலே கர்ப்பப்பை வாய்க்கு வந்து ஒரு சின்ன பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் தான், மயக்க மருந்தெல்லாம் இல்லாமல். அவங்க டாக்டர் கிட்ட போகும்போது லேடி டாக்டரோ இல்லை யாராவது ஒரு மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா அவங்க வந்து ருட்டீனாக ஒரு பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த பேப்ஸ்மியர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செல்ஸ் தான் அதில் கிடைக்கும். அந்த செல்லில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் வந்து கர்ப்பப்பை வாயில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான அறிகுறிகள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கேன்சர் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த கர்ப்பப்பை வாய் கேன்சரும் இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஜென்ரலாக பெண்களில் வரக்கூடிய மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் உள்ள பிரஸ்ட் கேன்சரும் சரி, கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கான இது. இப்போ மேலில் நான் சொன்ன மாதிரி புகையிலையினால வரக்கூடிய கேன்சர்ஸ் வந்து நமக்கு தெரியும். புகையிலை இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய கேன்சர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஓவராலாக இப்போ வந்து கேன்சர் ஏன் ஜாஸ்தி நம்ம பார்க்குறோம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் இந்த ஓவராலாகவே கேன்சர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்க்கரை வியாதின்னு சொல்லலாம், டயபெட்டிஸு, ஹார்ட் பிரச்சனைகள், பிபி ஜாஸ்தியாகுது, இது எல்லாத்துக்குமான காரணங்கள் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா துரித உணவகங்கள், அதாவது துரித உணவுகள் நம்ம சொல்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஸோ ரொம்ப குயிக்காக சமைக்கிறது, அதிக வெப்பத்தில் வந்து உணவை தயாரிக்கிறது, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது. ஸோ ஒரு ஒரு உணவையே வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப ஹீட்டான ஒரு எண்ணெயில் ரொம்ப நேரம் நம்ம ஒரு உணவை நம்ம வந்து ஹீட் பண்ணி பொரிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கேன்சருக்கான ஒரு இன்சிடென்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் நம்ம இதில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிறைய நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்றோம். இந்த ரெட் மீட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது மட்டன், பீஃப், இதெல்லாம் சாப்பிடும் போது என்னென்னா கோலன் கேன்சர் நம்ம சொல்கிறோம், பெருங்குடல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட சாப்பாடு முறைகளில் இருக்கிற மாற்றங்கள்னால தான் இன்னைக்கு கேன்சரே ஏன் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. இது இல்லாமல் மற்ற விஷயங்கள் ஜென்ரலாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாதது எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். உணவில் வந்து பூச்சிக்கொல்லிகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா பூச்சி அழிக்கிறது வேறு வழி இல்லை தான், பட் என்னென்னா அதோட யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி உரங்கள் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாமே இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம சாப்பாட்டில் நம்மளையும் மீறி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனாலே புற்றுநோய் இல்லாமல் மற்ற நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹார்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு வழி இல்லை சார், இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்டாகணும், நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும்னா இதெல்லாமே நம்ம எடுத்துக்க தான் போகிறோம், இது ஒன்னொன்னே உணவெல்லாம் நம்மளால் போய் செக் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி தான்.
ஸோ அட்லீஸ்ட் டெய்லி ஒரு மினிமம் அரை மணிலேருந்து 1 மணி நேரம் வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் நம்ம சொல்கிறோம். நல்ல நடைப்பயிற்சி எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற இந்த மாதிரி நச்சு பொருட்கள் உள்ளே வந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம உடம்புக்கே நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் பேசிக்காக இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம். அட்லீஸ்ட் ஒரு பிரிஸ்க் வாக்கிங், நல்ல நடைப்பயிற்சி எடுத்தாலே போதும். அது இல்லாமல் நீங்களால வாக்கிங், ஜாகிங் பண்ண முடிஞ்சாலோ, ஸ்விம்மிங் பண்ண முடிஞ்சாலோ, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் எது பண்ணாலுமே இந்த மாதிரி நச்சு பொருட்கள்லேருந்து நம்மளால அழிச்சிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமா பாதுகாத்துக்க முடியும். ஸோ இது பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்மளால புற்றுநோய் மட்டும் இல்லாமல் மற்ற வியாதிகள்லேருந்தும் நம்மளை வந்து நம்மளால வந்து பாதுகாத்துக்கலாம்.